அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய நண்பர்களின் மூலமாகவோ அல்லது நம்முடைய எதிரிகளின் மூலமாகவோ நமக்கு பல நேரங்களில் துன்பங்கள் ஏற்படலாம். அந்த துன்பமான நேரங்களில் நாம் பொறுமையாக இருந்து எங்களுக்கு தீங்கு செய்தவர்களை மன்னித்தால் அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் தோழர்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஒருமுறை ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த நபர் எனக்கு மிகவும் அதிகமாக துன்பம் தருகிறார், இவரை நான் மன்னிக்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த சஹாபி மீண்டும் மீண்டும், யா ரசூலல்லாஹ், உண்மையாகவே மன்னிக்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ அல்லாஹ் உன்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீ அவரை மன்னித்து விடு, அல்லாஹ் உன் பாவங்களை மன்னிப்பான் என்று கூறினார்கள். எனவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நமக்கு துன்பம் நண்பர்களின் மூலமாக இருந்தாலும் யார் மூலமாக ஏற்பட்டாலும் அவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த மன்னிக்கும் பண்பை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தஆலா வழங்கி நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.